வாகா வரம் பெற்ற சாமியார்களா இருந்தாலும் வேகிற குக்கர்ல வெந்தாதான் விமோசனம். 2000 வருஷமா இமயமலை குகையில உயிரோட இருக்கும் பாபாஜியை கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிமுகம் செய்ய ஒரு சூப்பர் ஸ்டார் தேவைப்பட்டாரு. இத்தனைக்கும் இந்த பாபாஜிக்கு ஒரு கோவில் கூட இருக்கு. அதுவும் சிதம்பரம் பக்கத்துல இருக்க பரங்கிப்பேட்டை அப்படின்ற ஊர்ல. அந்த படம் வெளியாறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த கேள்விப்பட்டு பரங்கிப்பேட்டைக்கு விசிட் அடிச்சு பாபாவோட அருளை வாங்கினாங்க ரஜினியோட ரசிகர்கள்லாம். ஆனா பாபாவோட அருள் ஐயோ பாவம் அந்த படத்துக்கு கிடைக்காம போனது துரதிருஷ்டம் தான். ரஜினி படங்கள்லயே துண்டை காணோம் துணியை காணோம் அப்படின்னு ஓட விட்டது அந்த படம் தான். அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படல ரஜினி. பாபா அப்படின்ற மகா முனிவரை தமிழ்நாட்டுக்கு தெரிய வைக்க நினைச்சாரு. அத செவ்வனேவும் செஞ்சும் முடிச்சிருந்தாரு. இப்ப கூட ராகவேந்திரர் கோயிலெல்லாம் ரஜினி ரசிகர்கள் பாதி பேராச்சும் தரிசனம் பாக்குறதுக்காக கியூல நின்றுட்டு இருக்காங்க. அப்படி தன்னால முடிஞ்ச அளவுக்கு சாமியார்களையும் அவதார புருஷர்களையும் நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவர் தான் நம்ம ரஜினி. இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம். விஜயோட பைரவா தலைப்புக்கு வருவோம். இந்து மத கடவுள்கள்லயே ரொம்ப ரொம்ப விசேஷமானவர் இந்த பைரவர் தான். நாய் ஒன்ன வாகனமா கொண்டுட்டு இருக்க பைரவர் உயிரை காக்குற கால பைரவராகவும் கூட எழுந்தருளி இருக்காரு. கன்னியாகுமரியில தொடங்கி காஷ்மீர் வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான பைரவர் சன்னதிகள் கூட இருக்கு. எல்லாத்துக்கும் தனித்தனி சக்திகள் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க பக்தர்கள்லாம். பெரிய பெரிய கோயில்ல இப்ப கூட ஒரு சடங்கு நடந்துட்டு இருக்கு. கோவில் பூட்டுறதுக்கு முன்னாடி சாவியை இவரோட சன்னதியில வச்சு வழிபட்டதுக்கு அப்புறம் தான் பூட்டிட்டு கிளம்புவாங்களாம். ஏன்னா திருடர்களை அவர் பாத்துக்குவாரு அப்படின்ற நம்பிக்கை ஒண்ணுதான். இப்படி ஒரு கடவுளோட பெயரை தான் தன்னோட படத்துக்கு வச்சிருக்காரு விஜய். அப்படின்னா இந்த கடவுளோட தல வரலாறுக்கும் இந்த கதைக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிறதா தெரியுது. அது மட்டும் இல்லாம ஒரு சக்தி வாய்ந்த கடவுளோட பெயரை படங்களுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசனை செய்வாங்க சினிமாக்காரர்கள்லாம். அதுக்காக உத்தரவு கூட வாங்காம அதை செய்யவும் மாட்டாங்க. பைரவா விஷயத்துல என்ன நடந்தது அப்படின்றத பரதன் விளக்குவாரா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.